ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 20 வருடங்களாக சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். முகில்தகம் ஊராட்சிக்கு உட்பட்ட இயேசுபுரம் பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்வோர் விபத்தில் சிக்குவதாகவும் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒன்று திரண்டு போராடுவோம் என எச்சரிக்கை விடுத்து பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கோழிப்பண்ணையில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஊர்மேல் அழகியான் கிராமத்தைச் சேர்ந்த பூபதிராஜன் என்பவரின் கோழிப்பண்ணையில் சட்டவிரோதமாக உரிய அனுமதியின்றி பட்டாசுகள் தயாரித்து வந்தது தெரியவந்துள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியத்துடன் இருப்பதால் இதுபோல் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூர் அருகே குடிபோதையில் தலைமை காவலர் அளப்பறையில் ஈடுபட்ட வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டது. வீரபாண்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் முத்து என்பவர் தனது மனைவி காணவில்லை என்றும் அதனால்தான் நான் சரக்கடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் லீவ் லெட்டர் கொடுத்தும் காவல் ஆய்வாளர் தனக்கு ஆப்சன்ட் போட்டுவிட்டதாகவும் கூறி குடிபோதையில் புலம்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவலரே தலைக்கேறிய போதையில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் விடிய ஆட்சியில் காவலர்கள் கடும் மன உளைச்சலில் இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இப்போ எனக்கு ஒரு கண்ட்ரோல் காணுங்க, என் பொண்டாட்டி காணுங்க, தேடி பிடிச்சி கொடுங்க. கண்ட்ரோல் ரூம் தாயா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வரீங்க, அவருக்கு ஆளை கலந்து சரத்தாயா இப்போ அடிச்சிட்ருக்கேன். ஐயா எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலைங்க. என் பொண்டாட்டி இருந்து இங்கே வரீங்க. ஐயா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். குடியாத்தம் அடுத்த வேம்பூர் கிராம நிர்வாக அலுவலராக கோபி என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் பட்டா மாறுதலுக்காக நிஜாமுதீன் என்பவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து கோபியிடம் நிஜாமுதீன் 10,000 ரூபாயை வழங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். விடிய ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.